ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஆமாம் நீங்கள் புக்கை படிச்சிட்டிங்களா? ஏன்னா நான் வந்து ஒரு மூவி விஷயமா பேசலாம் தான் வந்தேன். ஒரு மூவியை நான் ரெண்டலுக்கு வாங்கினேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன டைட்டில்னா, ஒரு பூனையை 24 மணி நேரத்துக்கு தொத்தணும். அப்போனா நீ மூவியை பார்க்கணும், நான் வெளியில் போகணும், அதுதானே? இல்ல அப்படிலாம் இல்ல, நம்ம மூவியை ஒன்னாவே பார்க்கலாம். ஆனா அந்த மூவி ஒன்னும் 24 மணி நேரத்துக்கு ஓடாதுல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இது 100 எண்ணுக்கு வாங்கினேன். அதுவும் பெஸ்ட் கலெக்ஷன். இது வந்து 3 ஹவருக்காச்சும் ஓடும். சரி சரி போதும், நம்ம பார்க்கலாம். இதுல வெறும் பூனையை தான் காட்டுறாங்க. அதுவும் சும்மா மியா மியோன்னு பண்ணிருக்கா. அது போய் இந்த பொண்ணுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அதனால ஆளு போராயி அப்படியே தூங்கிடுறான். எழுந்து பார்த்தா நம்ம இங்கதான் இருக்குமான்னு கேட்கறான். அந்த அளவுக்கு பயங்கரமான தூக்கம் வந்து. கண்டிப்பா 24 மணி நேரத்துக்கும் ஒரு ஷோ இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். சரிடா, நம்ம 2 பேருமே ஒன்னா எனக்கு பிடிச்ச ஷோவை பார்த்தோம்ல. இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம். நான் ஆளுக்கு ஷோ எல்லாம் பார்க்க பிடிக்காது, அவன் கேம் தான் விளாடணும்னு சொல்றானா. கேம் அவங்க விளாடுறாங்க. அந்த பொண்ணு சொல்றான், எனக்கு வந்து கேம்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ வேணா பாரு. கேம் விளாட ஆரம்பிச்சோன்னே நீயே அடிக்ட் ஆயிடுவ. இந்த உலகமே தலைகீழமானாலும் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நான் சில பல நிமிஷத்துலயே அவ அடிக்ட் ஆயிடுறா. அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேன். பார்த்தல, எதிர்பார்க்கல. எனக்கு பிடிக்காத இந்த பொண்ணு, இவ கூட நான் ஜாலியா இருக்கேன். இப்போ இதே மாதிரி அவங்களோட இரவும் அப்படியே ஜாலியா போகுது. அங்க அவன் போத்தியும் வர்றானா, இன்னமும் அவன் முழிச்சிருந்தா இருக்கா. நம்ம வேணா நாளைக்கு உனக்கு பிடிச்ச கேமையும் வாங்க போலாம். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச ஷோவையும் நம்ம ஒன்னா பார்க்கலாம். இதே மாதிரி அவங்களோட நட்பும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் கிளாஸ்ல அங்க எரேசர் கீழே விழுமா, அதையும் அவ எடுத்து கொடுக்குறா. அந்த பொண்ணுக்கும் இப்பதான் டவுட் அதிகமாகுது. ஆமா, நீங்க என்ன ஃபர்ஸ்ட் மாதிரில இப்ப சண்டையை போறது இல்ல, அதே மாதிரி நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அவன் கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு விருப்பமே இல்ல போல. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து வீட்டுக்கு போறேன். ஹேய் நீ வந்து அதுக்குன்னு இப்பயே போக கூடாது. நான் இன்னமும் ஃபர்ஸ்ட் பீரியடே முடியல, அதுக்குள்ளேயே வா. சைடு அவன் ஏதோ ஒரு புக்கை தேடுவானா. அங்க பார்த்தா திடீர்னு அவளோட கசன் வந்து கண்ணை மூடுறா. யாருன்னு கண்டுபிடி, எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான். பரவாயில்ல, என்ன வந்து நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் நீ இந்த புக்கை வச்சு என்ன பண்ண போற? அவன் கையிலயும் ஒரு புக் இருக்கு, அதுவும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கு. அதுவா, இதனால அக்கானைக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கொண்டு போறேன். இதுக்கப்புறம் அவ போயின்னு இருப்பாளா, அங்க பேரை வச்சு கூப்பிடுறான். இதனால அவ ரொம்ப கடுப்பாகிறா. என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து நம்ம பேசக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கூலுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நான் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வெளியில போலாமா, அதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி. இது ஷாப்பிங்கா? அப்போனா நீ வந்து டேட்டை தானே அப்படி சொல்ற? அதனால அவங்க 2 பேருமே டக்குன்னு ஒரு ரூமுக்கு வராங்க. ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? யாருமே இல்லாத போது என்ன தனியா ஒரு ரூமுக்கு கொண்டு வந்திருக்க. என்ன பண்ண ட்ரை பண்ற நீ? நான் ஒன்னும் பண்ண போதில்ல, நீ தான் அங்க டேட் அப்படின்னு சொன்னேன், அதனால தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். ஆமா பின்ன, ஒரு பொண்ணு கிட்ட வந்து டேட்டு அப்படி எப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏமா, நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் டேட் இல்லம்மா. நம்ம வந்து ஷாப்பிங் தான் போகிறோம். அப்புறமா ஷாப்பிங் போகும்போது பேக நீ தனியா தூக்குற மாதிரி இருக்கும். அங்க நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆமா அதுவும் கரெக்ட் தான், நம்ம ஷாப்பிங்க்கு தான் போறோம். அதே மாதிரி டேட்டுக்கு நீயாச்சும் என்னை இன்வைட் பண்றதாச்சு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஆனா நம்ம 2 பேருமே எங்க மீட் பண்ண போறோம்? அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த பொண்ணு சொல்றான், ஹேய் நம்ம 2 பேருமே ஒன்னா வெளியில போலாம்ப்பா. ஆனா உனக்கு வந்து ஒர்க் இருந்தது, அது என்னாச்சு? நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். நம்ம 2 பேருமே இப்போ ஒன்னா போகலாம். ஷாப்லயும் இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்படியா? ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிடு, என்னால இப்போ ஒன்னா வர முடியாது. ஏன்னா எனக்கு வேற ஒருத்தங்க கூட பிளான் இருக்கு. ஓ அப்படியா? அப்போ யார் அது? நான் வந்து மீட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்ல அது வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான். ஓ அப்படியா? எனக்கு தெரிஞ்சவனா? அது சாட்டோ ஒண்டி தான். ஓ சாட்டோவை தான் நீ மீட் பண்ண போறியா என்ன? ஓ கண்டிப்பா அது ஒரு டேட்டு தானே. கேட்டோன்னே அவ இன்னுமா ஆச்சரியமாவரா. அங்க அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லியா ஓடி போயிடறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க போற வழியிலேயே தெரியாதனமா அந்த கசன் மேலேயே காலை வச்சிடறாளா. நல்லா அங்கேயும் சாரி கேட்கறா. என்ன மன்னிச்சிருமா, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். நீயும் ஃபைனலி இங்க வந்த. அதே மாதிரி ட்ராப்லயே மாட்டிக்கினேன். நான் ஒன்னும் மாட்டல, உன்னோட ட்ராப்பை டேமேஜ் ஆக்கிட்டேன். சரி ஏதோ ஒண்ணு, எனக்கு வேலை இருக்கு, நான் போகலாமா? இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல, நான் வந்து சில பல கொஸ்டின் கேட்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும். கசன் பொண்ணும் அந்த புக்கை பத்தி தான் கேட்கறா. அதை இன்டைரக்டா கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாளா. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல. வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போயிடறா. அதுக்கப்புறம் அவ தனியா வந்து யோசிக்கிறா, நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இது ஒன்னும் டேட் இல்ல, நாங்க வந்து சும்மா சாதாரணமான பொருள் எல்லாம் வாங்க போறோம். சாட்டும் வரானா. இவங்க 2 பேரும் போகும்போது பேசுறாங்க. ஆமா நம்ம 2 பேரும் எந்த ஷாப்புக்கு போக போறோம்? நம்ம ஹவுஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் நம்ம போக போறோம். போய் பார்த்தா சாட்டோ ஏகப்பட்ட பொருளை வாங்குறானா. அங்க அக்கா நீ சொல்றா, நீ வந்து நிறைய பொருளை வாங்குற, தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்குறது சுத்த வேஸ்ட். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி வாங்கணும். இந்த எக்கியே வச்சுக்கோயேன், ரொம்ப சீப்பு, நம்ம இதை வாங்கிக்கலாம். இதே மாதிரி தான் அவங்க ஒரு விஷயத்தையும் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க 50% ஆஃபா இருக்கு. அதை பார்த்தோன்னே அவ ஓடி போய் எடுக்க பாக்குறா. நான் எடுக்க முடியல. இதே மாதிரி அங்க சாட்டோவும் ட்ரை பண்றான், அவனாலையும் முடியல. இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்கணும், நம்மளால இதுல முன்னேற முடியாது போல. இன்னைக்கு தோத்து போனா என்ன, நம்மளால கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையே இப்படிதான், நீ வந்து என் கூட கண்டிப்பா வருவல. இதை கேட்டோன்னே அவன் ஆமான்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல போகும்போதே அவன் சொல்றான், உனக்கு நிறையவே தைரியமும் இருக்கு, நீ விடாமுயற்சியா இருக்க தெரியுமா? நீ வந்து இப்படி எல்லாம் எதுக்கு என்ன சொல்ற? உண்மையை தான் சொல்றேன், நீ வந்து ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்க முடியும். இதெல்லாம் அவ கேட்டோன்னே அங்க இன்னமும் வெக்கப்படுறா. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் மேரிடா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க தூங்கும் போதும் அப்படியே அவன் கிட்ட வருவானா. இதனால அவ பயங்கரமா கத்த
கத்துறா. ஆமா நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்ண? ஒன்னும் பண்ணல. அப்புறம் எதுக்குடா நீ கையை வச்சு ஏதோ பண்ண? அது ஒண்ணும் இல்ல, நீ தூங்கும் போது ரொம்ப கியூட்டா இருந்தியா, அதனால உன்னோட சீக்ஸை நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான். ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்து அதை பண்ணலாம், அதுவும் இப்போதைக்கு தான், புரியுதா? இதே மாதிரி காலையில ஆகுது. அங்க அவங்க 2 பேரும் அப்படி வெக்கப்படுறாங்க. இந்த சைடு அங்க அக்கானையும் பயங்கரமா கத்துறா. ஆமா என்ன ஆச்சு? ரெட்டை வந்து நான் ஓவரா டோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீ ஏன்டா நீ கிட்ட இருக்க? வாய்ப்பே இல்ல. நீ என்ன சொல்ற? நான் ஒண்ணுமே போடாம இருக்கனா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க போற வழியிலேயே அவ வந்து ஒரு போஸ்டர் பார்த்துனுப்பாளா. அங்க பார்த்தா அவன் அதே விஷயத்தையே கொண்டு வரான். அவ்வளவு பெருசா இருக்கனால இவங்க ஷேர் பண்ணியும் சாப்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறா. என்ன 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது என்ன 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க? ஒன்றும் இல்லை, நான் தூக்கி போட்டேன், அவன் எத்துக்குனான், அவ்வளோதான். வந்து அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால அவங்க 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு மண்டையிலே அடிக்கிறா. வந்து அதுக்குன்னு ஃபுட்டெல்லாம் கீழெல்லாம் தூக்கி போடக்கூடாது. என்ன ஃபுட்டை நீ எதுக்கு வேஸ்ட் பண்ற? இதே மாதிரி தான் அங்கே நெக்ஸ்ட் சீன்ல அவளுக்கு ஏதோ குஸ் இருக்கு. அதுக்காக அவன் நைட்டு முழுக்க படிக்கிறான். ஆமா நைட்டு முழுக்க நீ என்ன படிக்க போற? ஆமா நாளைக்கு அது இருக்கும்போது நான் படிக்காம இருக்க முடியுமா என்ன? இப்போ நீ வந்து படிக்கலையா? நான்லாம் எக்ஸாம்க்குலாம் படிச்சதே இல்லை. நான் நீ 100 மார்க் ஏற்ற போன வாட்டி கிளாஸ்ல கவனிக்கிறது தான், அதை வச்சு எழுதி விடுவேன், அதனாலே எனக்கு வந்துடும். இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு கடுப்பாகுமா, அப்படியே தொத்தி விட்டுறா. சீன்ல அவன் டோரை தட்டுறான். அங்கே ஒரு கேக்கையும் அவன் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். இதை வந்து உனக்காக நான் ரெடி பண்ணேன். இது எனக்காகவா? அதை சாப்பிட்டு பார்த்தா அதுவும் அவ்வளோ ருசியா இருக்கு. எதுக்கு இவன் எனக்காக இப்படி பண்றான்? சரி ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டுட்டு காலையில வரைக்கும் நம்ம படிக்கணும். அதே மாதிரி தான் காலையில அங்கே ரைஸ் பாலையும் கொண்டு போய் தரான். நெக்ஸ்ட் சீன்ல அவ போகும்போது ஒரு மாதிரி மயங்கி போய் விழுந்துறா. என்ன ஆச்சு அக்கா, நீ எதுக்கு மயங்கி போற? இது ஒன்றும் இல்லை, நான் படிச்சுனே இருந்தேனா, நான் தூங்கல. சரியா? நீ வந்து அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா உன்னோட நிலைமை என்ன ஆகும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சாட்டோவை பீட் பண்ண போறேன். செஞ்சுரிஸே ஆனாலும் பரவாயில்ல. நீ என்ன சொல்லிருக்க? செஞ்சுரிஸ் ஆனா எப்படி உன்னால பீட் பண்ண முடியும்? ஏன்னா 1 வருஷம் தான் இருக்கு உனக்கு கிராஜுவேட் ஆகுது. அப்போனா உன்னால பீட் பண்ண முடியலன்னா அவன் பின்னாடியே நீ பின்தொடர்ந்து போக போறியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமா அவ படிக்கிறா. அங்க படிக்கும் போதே அவ வந்து தூங்கிடுறா. இந்த சைடு அவன் திரும்பவும் கொண்டு வரானா. அங்க போய் பார்த்தா அவ அப்படியே தூங்கிட்டா. அம்மா என்ன ஆச்சு? தொட்டு பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு பயங்கரமா ஜோரம் அடிக்குது. இதனால அந்த பொண்ணை அவன் தான் பாத்துக்கிறான். எல்லா இடத்துலயும் தண்ணியை வச்சு அவன் தேய்க்கிறான். நான் வந்து இன்னமும் படிக்கணும். வந்து என்ன சொல்றேன், இந்த மாதிரி நிலைமையில நீ வந்து படிச்சு என்ன பண்ண போற? இல்ல என்னோட கனவை நோக்கி நான் ஓடினு இருக்கேன். கண்டிப்பா நான் படிச்சு முன்னேறணும். அப்பதான் என்னால ஒரு டாக்டரா மாற முடியும். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே நல்லா ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து மத்தவங்க கஷ்டப்படுறது சுத்தமா பிடிக்காது. என்னோட கிராண்ட்மா அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி மத்தவங்க கஷ்டப்படுறத நீ வந்து குணமாக்கணும்னு ஆசைப்படுறேன்னா டாக்டருக்கு படிக்கணும்னா நான் வேணா காசு தரேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டிதான் நான் உன் கூட இருக்கேன். நீ அப்படி இல்லடா, நீ வந்து ரொம்ப லக்கி. நான் உன்னால படிக்காமையே நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது. அதனால உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேலண்ட் அது ஒருத்தங்களுக்கு வேரி ஆகும். அதனால தான் எனக்கு ஜெலஸா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நான் உன் மேல கைண்டாவும் இருக்கேன். அதுக்கு நீ அப்படிலாம் யோசிக்காத. அதுக்கப்புறம் டிகிரியை செக் பண்ணா அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ஆம்புலன்ஸுக்கு அவ கால் பண்ண வேணாம்னு சொல்றா. ஏன்னா ஆம்புலன்ஸ் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும். நான் போனா அது உதவியா இருக்காது. இல்ல நீ என்ன பேசுற? உனக்கு 40க்கும் மேல டிகிரி இருக்கு. நீ என்ன சொல்ற? டெர்மினல் நோயில இருக்கவங்க யாராச்சும் இறந்து போயிட்டா அதுக்கு நான் காரணமா இருப்பேன். சரி அப்ப என்கிட்டயும் வேற வழி இல்ல, டாக்ஸியும் இல்ல. அப்ப நான் தான் உன்னை கொண்டு போனோம். நீ என்ன சொல்ற? ஏன்னா நீ வந்து என்னோட ஒய்ஃப். நீ வந்து வழியில இருக்கும்போது நான் எப்படி அதை பார்க்க முடியும்? சீன்ல அங்க கொண்டு போனா அவ போற வழியிலேயே சொல்றா, எதிர்பார்க்கல சாட்டோ, நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. கவலைப்படாத, உன்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும். உன்னால மாற முடியும். அதாவது நீ யோசிக்கிற கனவு அது கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்ல வரேன். நான் வந்து எதிர்பார்க்கல. நான் என்னோட கிளாஸ்ல வெறுக்கிற ஒரு பொண்ணு அவ கூட இப்ப மேரிடா இருக்கேன். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை இப்படி போகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இந்த மேரேஜ்னால நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அவன் தூங்கி இருக்கானா. அவ வந்து எழுப்புறான். ஆமா எவ்வளவு நேரத்துக்கு நீங்க தூங்க போறீங்க? ஸ்கூல்ல இருக்கவனுக்கு எழுந்துக்கோ, நான் வந்து கிளாஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண போறேன். 1 மாசத்துக்கு நான் போகல. என் மாதிரி நீ தூங்குனா அவ்வளவுதான். அது பேனை வச்சுதான் உன்னை எழுப்புற மாதிரி இருக்கும். இதனால அவ பயந்து போய் எழுந்துறான். நீ அநியாயத்துக்கு இந்த அளவுக்கு எல்லாம் போக கூடாது. சரி ஏதோ ஒண்ணு எழுப்புனதுக்கு நன்றி சொல்ல மாட்டியா? நன்றி இல்ல இன்னமும் கைண்டா. இப்போ 1 வாரத்திலேயே குணமாயிட்டா. இவ திரும்பவும் பழையபடியே மாறிட்டா. சீன்ல அவ கஷ்டப்படும் போது நீ வந்து என்ன விடவும் ஒரு பெரிய ஆளா இருக்க படிப்புல இந்த விஷயத்த சொல்லிருப்பாளா. இதை வந்து ஆளு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இதை பார்த்தோன்னே அவ அப்படி தொத்த ஆரம்பிக்கிறா. சீன்ல ஸ்கூல்ல அந்த பொண்ணு வந்து பேசுறா. ஆமா நேத்து வழக்க போல நீ 100 மார்க் எடுத்திருக்க போல. நீ ரொம்ப பெரிய ஆள் தான் படிப்புல. ஆனா மத்த விஷயத்துல உனக்கு அவளுக்கு ஏதோ தெரியாது போல. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சரி ஏதோ ஒண்ணுப்பா, நம்ம அப்புறமா சந்திக்கலாம். இதை பார்த்தோன்னே அக்கனே அங்க பயங்கர வேகமா ஓடி வந்து சொல்றா, நீ வந்து நான் இருக்கும்போது மத்தவங்க கூட பேசக்கூடாது. ஏன்னா உன்னோட ஒய்ஃபு கூட தான் நீ பேசணும். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு இப்போலாம் தெரியல, என்னோட ஒய்ஃப் ரீசெண்டா ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.